நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். வாரம் நிறைய ஸ்டாக்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் ஏறிக்கிட்டே போகுதுன்னும் போது அதை சேஸ் பண்ணி வாங்குறத விட வேல்யூவேஷன் ஏன் முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செக்டார் தான். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மார்க்கெட்டில் இதை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே பிஇ ரேஷியோ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே தான் இருந்தது லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு. இதெல்லாம் என்ன குறைவாக போகுது, இது இப்படியே தான் இருக்கும், இதிலே மெயின்டைன் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஒரு சில பேர் இது வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகம், இங்கேருந்து கண்டிப்பாக கீழே இறங்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ லாஸ்ட் 5 இயர்ஸில் இருந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த லெவலுக்கு கீழே கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ மாதிரியான கம்பெனி. இந்த 3 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ் பிஇ ரேஷியோ அது எல்லாமே 22-24 ரேஞ்சில் இருந்தது. அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விப்ரோ 19 அதை விட கம்மியாக இருக்குது. அண்ட் டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ்க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் இருந்தது. அது வந்து இப்போ 3000 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டி பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் டேரிஃப் அண்ட் இமிக்ரன்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன்ஸை நோக்கி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போகும், இந்தியன்ஸ் அங்கே எப்படி இருப்பாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி அடி வாங்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் குவார்ட்டர், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர், நியூ ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 குவார்ட்டரும் வந்து அன்சர்டனிட்டி அப்படின்றது தான் தெளிவாக தெரியுது. அதாவது எவ்வளோ ரெவென்யூ வரும், ப்ராஃபிட் வரும்ன்றதை தாண்டி அன்சர்டனிட்டி எவ்வளோ குறையும், அது தக்க வச்சுக்க முடியுமா, என்ன நடக்கும், ப்ராஜெக்ட்ஸ் வருமா அப்படின்றதெல்லாம் எல்லா கம்பெனிஸுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்காங்க. அதை தாண்டி இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த செக்டரை ஒதுக்கிடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிற டாப் 10 ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இண்டெக்ஸில் இருக்கும். இது வந்து 44,000க்கு மேலே போயிருந்தது. அது வந்து மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000, ஆல்மோஸ்ட் ஒரு 40% ட்ராப் ஆச்சு. ஸோ அந்த ஐடி இண்டெக்ஸில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலும் சரி, ஐடி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்ஓ ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருப்பீங்க. பட் ஆனால் யாரெல்லாம் அந்த சரிவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அடுத்த 3 மந்த்ஸில் வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு. ஸோ மறுபடியும் இந்த ஏப்ரல் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு இறங்கியிருக்கு. ஸ்டில் அந்த பீக் 44,000லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ட்ராப்பில் தான் இருக்குது. இங்கேருந்து இன்னொரு மேபி ஒரு 5 to 10% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரியான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இங்கேருந்து மிகப்பெரிய கரெக்ஷன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இங்கே வாங்கலாமா அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்ட், அந்த இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கே தவிர ஏறவே இல்லை. நியூ கிளைண்ட் அடிஷன் எதுவுமே பெரிய நியூஸும் இல்லை. அண்ட் அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இமிக்ரன்ஸ் இஷ்யூ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இன்னமும் அப்படியே தான் இருக்குது, ஒரு தெளிவு இல்லை. பட் இங்கேருந்து அக்யூமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு 6 months to 1 year கண்டிப்பாக இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ஒரேடியாக பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த ரேஞ்சில் இருந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஐடி ஆஸ் அ இண்டெக்ஸும் சரி, ஐடி ஆஸ் அ இண்டிவிஜுவல் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் சரி, ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் நோட்டிசிங். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுங்கள். மேபி இன்னொரு 3 monthsக்குள்ளே உங்களுக்கு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கலாம். இன்ஃபோசிஸ்லாம் 1360 போச்சு, இன்னும் கீழே வருமா அப்படின்னு இருக்கும்போது யாரெல்லாம் வாங்கினாங்களோ அடுத்த 3 monthsல வந்து தே ஜஸ்ட் மேட் ஒரு 20-25% ப்ராஃபிட். அண்ட் லாஸ்ட் மந்த் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் இன்ஃபோசிஸ் மாதிரியான ஐடி ஸ்டாக்ஸை பை பண்ணதா நியூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா வேல்யூவேஷன் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இப்போ இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறத விட இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொட்டேஷன் பேசிஸில் ரொம்பவே வேல்யூ அட்ராக்டிவாக இருக்குது. மற்ற இடத்துலலாம் அதிகமாக இருக்குது, இல்லைனா குறையுமான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், டேரிஃப் இஷ்யூஸ், இதெல்லாம் ஆல்ரெடி டேரிஃப் இஷ்யூ வந்து அதெல்லாம் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டர்லாம் உள்ளே சேர்ந்து இப்போதைக்கு ஒரு லெவலில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் பாருங்கள். அண்ட் இது இன்னும் ஃபர்தர், இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது இன்னும் ஃபர்தர். அண்ட் இதில் வந்து பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, இப்போ திடீர்னு வந்து மிகப்பெரிய எப்படி 25% அடிஷ்னல் டேரிஃப் பெனால்ட்டி அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி இமிக்ரன்ஸ்க்கு இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தனி பாலிசி ஏதாவது போட்டு இனிமேல் எடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அது வந்து இன்னும் பெரிய லாஸ் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்மில் மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது.
பட் ட்ராக் பண்ணி நீங்கள் ரைட் லெவலில் அக்யூமுலேட் பண்ணி உங்களுக்கு வேல்யூவேஷன் தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஐடி செக்டரை பாருங்கள், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் திஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், அது திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னொரு கம்பெனி, அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நம்மளை மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே இதை பற்றி பேசுகிறோம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய டேட்டா ஷேர் பண்ணுறோம். பட் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பயம் இருக்கும், போடலாமா வேணாமான்னு, அண்ட் இண்டிவிஜுவலாக பணம் போட்டு ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமான்னு. பட் ஒரு கம்பெனி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் இல்லாமல் மற்ற இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த கம்பெனியோட ப்ரைமரி அப்ஜெக்டிவே டாடா குரூப்ஸில் இருக்கிற கம்பெனிஸில் முதலீடு வேணுமா இந்தா அப்படின்னு பணம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து டிவிடெண்டாக ரிட்டர்ன்ஸாக பாண்டு வாங்கினாங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். ஸ்டாக்கில் போட்டாங்கன்னா அடிஷ்னல் டிவிடெண்ட் இன்கம்மாக வாங்கிப்பாங்க. பாண்ட்ஸ் பை பண்ணுவாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் ஸ்டேக் எடுத்து அது மூலமாக பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்களோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸில் முதலீடு பண்ணுறது. அது வந்து டெட் பேப்பர், பாண்ட் பேப்பராக இருக்கலாம், இல்லை ஈக்விட்டி ஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்கை வாங்கி விற்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது, இது மூலமாக வர டிவிடெண்ட் இன்கம், அப்புறமா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேக் சேல், இது மூலமாக மட்டும்தான் இவங்க ரெவென்யூ ஈட்டிகிட்டு இருக்காங்க. இது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸில் 14% CAGR வருஷம் கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் மக்களுக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ 14% CAGR வளர்ந்துருக்கு. ஸோ ரிஸ்கே இல்லாமல் டாட்டா தெரியும், இது வந்து ஒரு NBFC அண்ட் இவங்க வந்து டாட்டா கம்பெனிஸ்க்கே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டாட்டா சன்ஸோட மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்குது. அண்ட் டாட்டா சன்ஸ் வந்து இன்னும் சில கம்பெனிஸில் மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சுருக்கிறதுனால இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டாட்டா டெக்னாலஜி IPO போச்சு. அது IPO போகும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்ல க்ரோத்தை சந்திச்சது. அதே மாதிரி இப்போ டாடா கேபிட்டல் IPO ஃபைல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இது வரப்போகுது அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சோடனே டாடா கேபிட்டல் வந்து மிகப்பெரிய அகெயின் ஒன் ஆஃப் த NBFC மாதிரி அண்ட் அவங்களும் இந்த மாதிரி லோன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அந்த கம்பெனிலையும் இவங்களோட மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்கிறதுனால அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஆனால் இதுவும் மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஸ்டாக், இந்த டாடா கேபிட்டல் IPOனாலேயும் இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன்ற கம்பெனி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த நியூஸ், அந்த ஃபேஸ் வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 10:1. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபா பக்கம் இருக்குது. அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா 700 ரூபா பக்கம் வரும். ஸோ இது அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ, சரி இது கரெக்டான ப்ரைஸில் தான் நான் வாங்குறேன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 700 ரூபா வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்ப்போம். இதோட புக் வேல்யூ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங் அப்படின்ற 1x தான் இருக்குது. இது வந்து பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 0.5x, அதாவது புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். புக் வேல்யூ 100 ரூபான்னா 50 ரூபா தான் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கும். புக் வேல்யூ 200 ரூபா போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபா தான் இருக்கும். இந்த லெவலில் தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 இயர்ஸில் IPO நியூஸு, அதுவும் இல்லாமல் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் டாட்டா வர போகிறாங்க, ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதனால் எனக்கு என்ன லாபம், 14% போதுமா அப்படின்னா டிவிடெண்ட் இன்கம் வேணுன்றவங்க இந்த ஸ்டாக்கில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் லெவலில் கிட்டத்தட்ட வருஷம் ஒரு 27-28 ரூபா. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணாலும் இதோட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 rupees பர் ஸ்டாக் கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் ஸ்டாக் அப்ரிசியேஷன், ஒரு கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் இன்கம் ரெகுலராக வருஷம் எனக்கு கிடைக்கணும் அண்ட் ரிஸ்கே இல்லாமல் நான் ஸ்டாக்கை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டாக்கை ஃபர்தர் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, இன்னொரு IPOs வரப்போகுது அப்படின்னா இந்த கம்பெனி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இதில் ஒரு மிகப்பெரிய ட்ரிகரோ எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லலாம். அண்ட் இதுலேயுமே வந்து ஏதாவது ரீஸ்ட்ரக்சரிங் ஃப்யூச்சரில் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஸ்டாக் வந்து ரீரேட்டிங் அது மட்டும் இல்லாமல் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், டிவிடெண்ட் வரும் அண்ட் நீங்கள் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்த மாதிரி ஃப்யூச்சரில் போனஸ். இது ஏன் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் 7,000 ரூபாய் போயிடுச்சுன்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் உங்களே என்ன மாதிரி மக்கள் வந்து போய் வாங்குறது கஷ்டம். ஏன்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸே 7,000 ரூபாய் பக்கம் இருக்குது. அது 700 ரூபாய் வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த ரீசனுக்காக தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் இப்போ பண்ணுறோம் அப்படின்னு கம்பெனியே சொல்லியிருக்காங்க. ஸோ நிலையாக ஒரு வருஷம் ஒரு இன்கம்,
அதிலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் growth அப்படி ஒரு 10% அண்ட் அபவ் சேஃபா எனக்கு வந்தா போதும் அப்படின்றவங்க இந்த கம்பெனியை ஃபர்தர் அனலைஸ் பண்ணுங்க. இது வாங்கலாமான்னு பாருங்க. ஸோ டாடா இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் மாதிரி இன்னும் ஒரு கம்பெனி இப்போ ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகி ₹1000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோ எட்ஜ் இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா அதுவுமே போனஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்லாம் இப்போ கொடுத்ததுனால அதுவுமே ஒரு ஐ திங்க் 5-6,000க்கு மேலே இருந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆகி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, பாலிசி பஜார் மாதிரியான கம்பெனியில் முதலீடு பண்ணி அது மூலமாக அப்பப்போ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், குறையும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அது மாறிட்டே இருக்கும். இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் பம்பராக ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போ வந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் வந்து Naukri.com ரன் பண்ணுறாங்க. ஒரு நிலையான சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், ஆன்லைன் மாடல் இன்னமும் ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியுதுன்னா இன்ஃபோ எட்ஜும் ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற பணத்தை மற்ற கம்பெனிஸில் முதலீடு பண்ணி அது மூலமாக ரெவென்யூ ஈட்டக்கூடாது. இன்ஃபோ எட்ஜ் கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்டேக் சேல் எடுத்து பண்ணுறாங்க. இன்கேஸ் தப்பு பண்ணிட்டோன்னு எக்ஸிட் பண்ணுறாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ட்ரெடிஷ்னல் மாடல்னே வச்சுக்கலாம். ட்ரெடிஷன் வாஸ் இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி இது ட்ரெடிஷன். ரொம்ப டாடா கம்பெனிஸ் அஸ் வெல் அஸ் மற்ற கம்பெனிஸ் தெளிவாக இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் பண்ண மாடலில் தெரியுது. ஸோ இவங்க இதை விட அக்ரெசிவாக போவாங்களான்றது போக போக தான் பார்க்கணும். அவங்களோட மற்ற டேட்டா அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஐடி ஆஸ் அ செக்டார் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனை என்ன, இப்போ என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 கம்பெனி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபோ எட்ஜ் அப்படின்ற கம்பெனியை பற்றியும் பார்த்தோம். உங்களுக்கு இதில் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்ஸ் அகெயின் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபர்தர் அனாலிசிஸ்க்காக ஷேர் பண்ணது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.